أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح. الحمد لله. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சூரா ஆல இம்ரான் 75-6 வசனங்களை பார்க்க போறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أهل الكتاب من إن تأمنه بقنطار يؤديه إليك ومنهم من إن تأمنه بدينار لا يؤديه إليك إلا ما دمت عليه قائما ذلك بأنهم قالوا ليس علينا في الأميين سبيل ويقولون على الله الكذب وهم يعلمون. بلى من أوفى بعهده واتقى فإن الله يحب المتقين. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சூரா ஆல இம்ரான் 75-76 ஓதி கேட்டிருக்கோம். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், முத்தகீன்களை நான் நேசிக்கிறேங்கிறான். எப்படிப்பட்ட முத்தகீன்கள்? இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்க. வேதம் கொடுக்கப்பட்டவங்கள்ல சிலர் இருக்கிறாங்க. நாம கடைசி சமுதாயமா இருக்கோமா? நமக்கு முந்தின சமுதாயத்து மக்கள் இருக்கிறாங்க. அதுல வேதம் கொடுக்கப்பட்டவங்க, நபிமார்கள், தூதர்கள் இறக்கி வைக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவர்களை நம்பி நீங்க ஒரு பொற்குவியலையே அவங்கள்ட்ட ஒப்படைச்சாலும் உங்ககிட்ட அதனை திருப்பி தந்துருவாங்க. அவர்கள்ல இன்னும் சிலர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, நம்பி ஒரு காசை கொடுத்தா கூட அதற்காக விடாப்புடியா அவங்களுக்கு பின்னாடியே நின்றாலே ஒழிய அதனை தம்மிடம் திருப்பி தர மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு பொற்குருவியலையே கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு பைசா காசை கொடுத்தாலும் அத அவங்களுக்கு பின்னாடியே போய் நின்று அதுக்கு பின்னாடியே விடாப்புடியா நின்றாலே தவிர அதை உன்னிடம் திருப்பி தர மாட்டார்கள். அதற்கு அவர்களின் இந்த நாணயமின்மைக்கு காரணம் அவர்கள் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறது தான். எவ்வாறு சொல்றாங்க? உம்மிகள், யூதர்கள் அல்லாதவர்கள் விஷயத்தில் நாங்கள் அல்லாஹ்வினால் விசாரிக்கப்பட மாட்டோம். அந்த ஒண்ணுமே தெரியாத பாமர மக்கள் இருக்கிறாங்கல்ல, யூதர் அல்லாத அந்த மக்கள் விஷயத்துல அவங்க என்ன செஞ்சாலும் விசாரிக்கப்பட மாட்டோம் அல்லாஹ்வா. இவ்வாறு அல்லாஹ்வின் மீது அவர்கள் அப்பட்டமான பொய்யை புனைந்து கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் அல்லாஹ் இது போன்ற எதையும் சொல்லவில்லை என்பதை அவர்கள் நன்கு அறிந்தே இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லாதத அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே சொல்லணும்டா, அதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும். அதுக்கு அடுத்த வசனத்துலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவ்வாறு இல்ல. அந்த மக்கள் சொல்றாங்கல்ல, அப்படி இல்ல. அவர்கள் ஏன் விசாரிக்கப்படக்கூடாது? எவர்கள் தனது வாக்குறுதியை நிறைவேற்றி தீவினையிலிருந்து விலகிக் கொள்கிறாரோ அவரே அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவராவார். ஏனெனில் தீவினிலிருந்து விலகிக் கொள்பவர்களையே அல்லாஹ் நேசிக்கிறார். அப்ப இந்த மாதிரியான தீய செயல்கள் எல்லாம் இருந்து விலகி அல்லாஹ்வை பயந்து அந்த வாக்குறுதியை யாரு நிறைவேற்றி வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய நேசம். அப்படிப்பட்ட மக்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இதுக்கு விளக்கம் சொல்லும் போது அறிஞர்கள் சொல்றாங்க, வேதம் வழங்கப்பட்டவர்களையே யூதர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய மக்களா இருந்தாங்களாம். அவங்கள இறை நம்பிக்கையாளர்கள் ஏமாந்து விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி எச்சரிக்கை செய்யறான். யூதர்கள்ல ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய மக்களா இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நாம ஏமாந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு இந்த வசனத்தின் மூலமா நமக்கு எச்சரிக்கையா இருந்துக்கோங்க
அப்படின்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு என்னென்ன மோசடி, என்னென்ன அநியாயம் பண்றாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, ஒரு சிலர்ட்ட நீங்க ஒரு பொற்குவியலையே நீங்க நம்பி ஒப்படைத்தாலும் அதை உங்ககிட்ட திருப்பி அவங்க செலுத்திடுவாங்க, கொடுத்துருவாங்க. இது 75வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாத்தீங்களா. இத பத்தி சொல்லும்போது யூதர்கள் சம்பந்தமா தான் இந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு. நம்பிக்கைக்குரியவர்களும் நம்பகத்தன்மை இல்லாதவர்களும் அவங்கள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுது. அந்த காலத்துல வாழ்ந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, யூத தலைவர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒண்ணு அப்துல்லாஹ் பின் சலாம், இன்னொருத்தர் காப் பின் அஷ்ரப். இந்த 2 பேரும் ஒரு குறிப்பிடத்தக்க தலைவர்களா இருந்தாங்க. இவங்க இந்த அப்துல்லாஹ் பின் சலாம்ங்கிறவர் இருக்கிறார்ல, அவரும் அவருடைய தோழர்களும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா நம்பிக்கைக்குரிய மக்களா இருந்தாங்க. அப்படி அவங்கள பார்த்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்கள்ட்ட ஒரு பொற்குவியலையே நீங்க நம்பி கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் அவங்க எப்ப கேட்டாலும் சரி, அதை அப்படியே கொண்டு எந்த ஒரு குறைவும் இல்லாம ஒப்படைச்சிருவாங்க. இவங்க நாணயம் நிறைந்த மக்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்து சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இந்த இன்னொருத்தர் சொன்னோம்ல, கஅப் பின் அஷ்ரப், இவரும் இவரை சார்ந்த மக்களும் இருந்தாங்களாம். இவங்க மோசம் செய்யக்கூடிய மக்கள்லயே நிகரற்றவர்களா இருந்தாங்க. அதாவது இவங்களை மிஞ்சிக்கிற முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இவங்க கிட்ட ஒரு சிறிய பொற்காச நம்பி கொடுத்தா கூட அப்படியே யாராவது அவங்கள்ட்ட ஒரு காசை கொடுத்துட்டா அதோடு அதை இழந்துடணுங்கிறாங்க. நமக்கு சொல்லக்கூடிய தஃசீர் ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, அதோட அதை இழந்துடணும், திருப்பி கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வைக்க முடியாது. அதுலயும் எளிய மக்கள் இருக்காங்கல்ல, ஏழைகள், எளியவர்கள், ஏழையான முஸ்லிம்கள், ஏதாச்சும் அவங்களோட பொருளாதார குடுக்கல் வாங்கல் எதுவும் வச்சுட்டா நம்பி ஒப்படைச்சா திரும்ப கேட்கவே முடியாது. கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யாரு பெரும்பளவு நம்பிக்கையிலையும் துரோகமும் செய்யக்கூடிய இருக்கிறாங்களோ அதுல மகா குற்றமானவன் மக்களா மக்கள்லயே ரொம்ப மகா குற்றமான மக்களா இந்த மக்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய நம்பிக்கை துரோகிக அப்படின்னு சொல்றாங்க. இந்த கஅப் பின் அஷ்ரப் போன்ற இந்த மக்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம், எளிய முஸ்லிம்கள் இருந்து ஏதாவது நம்பி பெறப்பட்டா திரும்பி கேட்கும் போது அவங்க கொடுக்க மாட்டாங்களாம். டெஃபினெட்லி கொடுக்கவே மாட்டாங்களாம். தங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு தான் சொந்த யூஸ்க்கு வச்சுக்கிடுவாங்களாம். அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும், திருப்பி பெறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்னமே இருக்காது. இந்த கொடுத்த மக்கள் திருப்பி போய் கேட்கலாம்ன்ற அடிக்கடி போய் கேட்டு வற்புறுத்தி தரவே இது பண்ண முடியலன்னு சொன்னா அதோடயே விட்டுருவாங்க. ரொம்ப அவங்களோட போய் வழக்காடி போராடி அப்படி செஞ்சா கூட அவங்க அதை அபகரிச்சுக்கிறது தான் செய்வாங்களாம் தவிர அதை கொடுக்க மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம திட்டம் போட்டு அந்த மக்களுடைய செல்வங்களை எல்லாம் எப்படி நம்ம எடுக்கிறது, அதெல்லாம் எடுத்து நம்மளுடைய செல்வங்களோட சேர்த்து பெருக்கிக்கிறது அப்படிங்கறதுலயும் ரொம்ப திட்டம் போட்டு செயல்படுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் சொல்லுவாங்களாம், எழுத படிக்க தெரியாத இந்த பாமர மக்களை ஏமாத்தி அவங்களுடைய பொருள்கள் எல்லாம் அபகரிச்சு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு இதெல்லாம் செய்யறதுல அவங்கள மிஞ்சிக்கிற ஆளே இல்ல போல தெரியுது. அவங்க பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட அநீதத்தை செய்யலாமா? இது பாமர மக்களுடைய சொத்து இல்லையா? இதை எடுத்துக்கொண்டா பெரிய மாபாதக குற்றமா போயிருமே, அப்ப இப்படி போய் செய்யலாமா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த மக்கள் சொல்லுவாங்களாம் துணிந்து, அவர்களுக்கு நம்மள்ட்ட இருந்து எடுக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. ஏன் தெரியுமா? பாமர மக்கள்கள் அதை எடுத்துக்கொண்டா அல்லாஹ் நம்மள தண்டிக்க மாட்டான். பாமர மக்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய செல்வங்களை பொருள்களை நம்ம எடுத்துக்கிட்டா அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான் அப்படிங்கிற கருத்துலதான் அவங்க இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம நாங்க அல்லாஹ்வுடைய மக்கள், அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான்ல சூரா பக்கராவுல, உலகத்தாரை விட உங்களை மேன்மக்களா ஆக்கியிருக்கொண்டு, அதனால இவங்க சொல்லுவாங்களாம், நாங்க அல்லாஹ்வுடைய மக்கள், அவனுடைய பெரிய அன்பிற்கும் நேசத்துக்குரியவங்க, மற்ற எல்லாருமே எங்களுக்கு அடிமை
அதனால எங்களுடைய அடிமைகளோட பொருட்கள் இருக்குல்ல, அதை நாங்க எடுத்து உபயோகப்படுத்தினா அவங்க எந்த காரணத்தை கொண்டும் எங்கள்கிட்ட கேட்கறதுக்கும் வழி கிடையாது, நாங்க திருப்பி கொடுக்கணுங்கிறதும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாரு? காபு பின் அஷ்ரப் அவர் போன்ற அவரோடு சேர்ந்திருக்க கூட்டத்தினர். சுப்ஹானல்லாஹ். எல்லா மக்களையும் அடிமையா ஆக்கிட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய மாபாதக துரோக செயல்களை செய்யறாங்களா? பாத்தீங்களா எவ்வளவு அநியாயம் செய்யறாங்க. எல்லா நாடுகள்லயும் சுரண்டுறாங்க, எல்லா மக்களையும் அடிமைகளா வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, எங்களோட அடிமைகள் எல்லாம், அப்ப அவங்களுடைய பொருள்களை நாங்க எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்கு ஏன் நாங்க திருப்பி கொடுக்கணும்? அல்லாஹ் கிட்ட நாங்க மேன்மக்களா இருக்கிறோம், அதனால நாங்க அதை திருப்பி கொடுக்க வேண்டியது இல்லை. நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய மக்கள், அதனால எங்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அல்லாஹ் கேட்க மாட்டான். அதனால நாங்க என்ன செய்யறோம், இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, காஜின் கிதாப்ல இது எழுதப்பட்டிருக்குன்னு நம்மளுக்கு அறிஞர் சொல்றாங்க. யாரு இப்படி துரோகம் செய்யக்கூடாதுங்கிறதுனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல இறைவனின் கட்டளை அவளுக்கு அறிந்து கொண்டே மனதார அல்லாஹ் மீது பொய்ய சொல்றாங்க. விளங்காம பொய் சொல்றவனை விட அறிஞ்சுகிட்டே தெரிஞ்சுகிட்டே பொய் சொல்றானே, அவன் சமுதாயத்தோட கொடுமையான கொடிய விரோதி அப்படின்ற அடையாளம் காட்டுறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான். இப்படி செய்யக்கூடிய மக்கள் பெரும் துரோகம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களை பத்தி தோலுரிச்சு காட்டுறதுக்காக, முஸ்லிம்கள் ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, இவங்க நம்பிக்கை மோசடி செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்கிறதுக்காக தான் இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம சிந்திக்கும் போது, நாம யாரும் நம்மகிட்ட ஒரு பொருளை கொடுத்தா நம்ம நம்பிக்கையோட நடந்துக்கணுமா இல்லையா? அப்ப நம்பிக்கை துரோகம் செய்யறவங்க யாரோட போறாங்க? இவங்கள மாதிரியான மோசடிக்காரங்க கூட்டத்துல போயிடுறாங்க. நம்ம ஒரு நாள் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. எந்த ஒண்ணு நம்மள்ட்ட ஒப்படைச்சாலும் அது நம்பிக்கையோட நம்ம நடந்துக்கணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றா, நபியே நீர் நம்பி ஒப்படைத்த உனது உடைமையை திருப்பி ஒப்படைக்குமாறு அவர்களிடம் தொடர்ந்து இடைவிடாமல் நச்சரித்து கொண்டு இருந்தாலே தவிர அவங்க திருப்பி தர மாட்டாங்க. ஒரே ஒரு பொற்காசில் அவங்களுடைய ஒரே ஒரு பொற்காசில் அவர்களது நடைமுறையில் இப்படித்தான் இருக்கும். கூடுதல் மதிப்புள்ள பொருட்களை அவர்கள் திருப்பி தரவே மாட்டாங்க அப்படின்றது சொல்லக்கூடியதா இருக்கு இந்த வசனத்துக்கு. சுப்ஹானல்லாஹ். ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஒரு பொற்குவியலையே கொடுத்தாலும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஆனா இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு காசுக்கு கூட விடாப்படியா நிக்கணும். சரி, ஒரு காசு தானே தொலைதுன்னு கொடுப்பாங்களோ என்னமோ, திருப்பி விடாப்படியா நின்று அவங்கள வழக்கடிச்சா. ஆனா மொத்தமா பெரிய பொருளா இருந்தா தரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எழுத படிக்க தெரியாதவங்க விஷயத்துல எங்களுக்கு எந்த ஒரு குற்றமே இல்ல அதுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தவரோட உடைமையை எடுத்துக்கிறதுல, திருப்பி தராம இருக்கிறதுல பெரிய துணி உள்ள மக்களா இருக்காங்க. பாமர அரபு மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்களுடைய உடைமைகள் எல்லாம் சுரண்டுறதுல மார்க்க அடிப்படையில எங்களுக்கு எந்த ஒரு குற்றமுமே இல்லைன்னு சொல்லிட்டு இறைவன் எங்களுக்கு இதுல அனுமதி கொடுத்திருக்கான்னு சொல்றாங்க. அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டே பொய் சொல்றாங்க. அவர்கள் தனது தவறான இந்த நடவடிக்கையை நியாயப்படுத்த அவர்களாகவே இவ்வாறு புனைந்து கூடுகிறார்கள் இந்த பொய்ய. உண்மையிலே அடுத்தவர் பொருளை நியாயமின்றி அனுபவிக்க கூடாதுன்னு அவர்களுக்கு அல்லாஹ் தடை விதிச்சிருந்தான். நீங்க அடுத்தவங்க பொருளை நியாயமின்றி அனுபவிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தடை விதிச்சிருந்தும் அவங்க என்ன சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருக்கணும் ரப்பு மேலேயே ஒரு பொய் சொல்றதுக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே இந்த இடத்துல சொல்றான். இமாம் இப்னு கஸீர் இந்த இடத்துல கொடுக்குறாங்க பாருங்களேன். அவங்க இப்படி அல்லாஹ் தடை விதித்திருந்தும் எங்கள் மீது குற்றம் சுமத்த வழி இல்லைன்று துணிந்து அவர்கள் பெரும் பொய் சொல்லக்கூடியறாங்க. பெரும் பொய் சொல்றாங்க. இவங்க பெரும் பொய்யர்களே. இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, அபு சஅசஅ பின் யசீத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இஸ்லாமிய அரசன் கீழே வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத குடிமக்கள் இருக்காங்கல்ல, அந்த குடிமக்களோட ஆடு, கோழி, இந்த மாதிரி பிராணிகள்லாம் போர் நேரங்கள்ல எங்களுக்கு கிடைக்குது. அத நாங்க சாப்பிடலாமா, அனுபவிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க.
அப்படி கேட்கும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மக்களை நோக்கி நீங்க என்ன கருதுறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்கிட்ட வந்து கேள்வி கேக்குறீங்க, அது இருக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ திருப்பி அவங்கள்ட்ட கேட்டப்போ அந்த மக்கள் சொல்றாங்க, அதனால எங்கள் மீது குற்றம் எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா அதானே வருது நம்ம வீட்டு பக்கம், நம்ம பக்கம். அப்ப அத வந்து அந்த கோழிய, அந்த ஆடை நம்ம எடுத்துக்கிறதுல, அதுல இருந்து அனுபவிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டவங்க அது சொல்றாங்க. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் கூறுவது எழுத வாசிக்க தெரியாதவர்கள் விஷயத்தில் எங்கள் மீது குற்றம் சாட்ட வழி ஏதுமில்லை என்று வேதக்காரர்கள் கூறியது போன்றுதான் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்போ முஸ்லிம் அல்லாத குடிமக்கள் தமக்குரிய காப்பு வரியை, அதாவது அந்த ஜிஸியாவை வழங்கிவிட்டால், இப்ப முஸ்லிம் அல்லாத மக்கள் முஸ்லிம் அரசுக்கு கட்டுப்பட்டு அந்த ஒரு வரி விதிப்பாங்கல்ல, அந்த ஜிஸியா வரி, அந்த காப்பு வரிங்கிறத கட்டிட்டா அவங்களுடைய பொருள்கள் அவர்கள் மனதார வழங்கினாலே அன்றி உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அல்லங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி முஸ்னத் அப்துல் ரஸாக் தப்சீர் தபரியில பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம்களுடைய அரசு, அந்த அரசாட்சிக்கு சொந்தமான இடத்துல முஸ்லீம் அல்லாத காபீர்கள் அங்க குடியிருந்தா, அந்த அவங்களுடைய ஆடோ மாடோ இல்ல கோழியோ ஏதோ நம்ம பக்கம் வந்தா அதை எடுத்து நம்ம சாப்பிடலாம். ஏன்னா நம்ம ஆட்சியில இருக்காங்க தானே, நம்ம வச்சது தானே சட்டம். அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க நமக்கு கட்டுப்பட்டு வாழ்றாங்களா, நம்மளுடைய அரசாங்கத்துக்கு கீழே அவங்க நமக்கு காப்பு வரி இவ்வளவுதான் அவங்களுக்கு வரி கொடுத்து விதிச்சிருக்கோம், அதை கட்டிட்டு அவங்க வாழ்றாங்களா, அப்ப அவங்க மனசார கொடுத்தாலே தவிர அவங்களுடைய பொருட்களை எடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அது அனுமதிக்கப்பட்டது இல்ல. அப்படி செஞ்சா யூதர்கள் பேசுனாங்கல்ல, செஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பேசுறீங்க, அது பெரிய குற்றங்கிறத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த கேட்ட அபு சஅசா பின் யஸீத் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுக்கு இந்த பதில சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இஸ்லாமிய அரசாங்கத்துல இஸ்லாம் அல்லாதவர் வாழ்ந்தா கூட அவங்களுடைய பொருளுக்கும் அவங்களுடைய உடைமைக்கும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இஸ்லாம் கொடுக்குது பாத்தீங்களா, இஸ்லாமியர்கள் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இஸ்லாமியர்கள் எப்போதுமே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒவ்வொருத்தரும் நேர்மையாளர்கள், நீதியாளர்கள், அல்லாஹ் இடத்துல போய் பதில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க. ஆனா அது அல்லாத மற்ற மக்கள், அதுலயும் வேதம் கொடுக்கப்பட்டதுல சில பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய மோசடி செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஜைத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, வேதக்காரர்கள் எழுத வாசிக்க தெரியாதவர்கள் விஷயத்துல எங்கள் மீது குற்றம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வின் எதிரிகள் பொய் சொல்கிறார்கள். அறியாமை காலத்தில் நடைமுறையில் இருந்த அத்தனை ஒப்பந்தங்களும் இதோ இந்த எண்ணெரு காலுக்கடியில் புதைக்கப்பட்டு விட்டன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அவங்க நம்பி ஒப்படைச்சாங்கல்ல, அதை தவிர அந்த ஒப்படைக்கப்பட்ட பொருள் அது மட்டும் உரியவர் கிட்ட ஒப்படைக்கணும். அவர் நல்லவரா இருந்தாலும் சரி, அவர் கெட்டவரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்பி நம்மள்ட்ட ஒப்படைச்சாங்களா அவங்க கிட்ட நம்ம திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துடணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தப்சீர் இப்னு அபீ ஹாத்திம் தப்சீர் தபரியில பதியப்பட்டிருக்கு இந்த செய்தி. அப்ப பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய விரோதிகள் இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க சொல்லக்கூடியது உண்மை இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சடங்குகளும், இவங்க சொல்லக்கூடிய பேச்சும், நான் இறை தூதராக வந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவை எல்லாம் என்னுடைய காலுக்கு அடியில் போட்டு மிதிக்கப்பட்டு விட்டது, ஒழிக்கப்பட்டு விட்டது. அமானித பொருட்களை யாரும் மோசடி செய்யக்கூடாது. அமானிதமா கொடுத்தவர் இருக்கிறாருல, அவர் நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி, அவர் பொருளை நம்மள்ட்ட அமானிதமா கொடுத்தாரு, அத அழகான முறையில அவங்களுக்கு ஒப்படைச்சிடணும். நம்ம நம்பிக்கை மோசடி செய்யக்கூடாது. அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, அவர் நல்லவரா இருந்தாலும் சரி, கெட்டவரா இருந்தாலும் சரி, அவர் விரோதியா இருந்தாலும் சரி, அமானிதம்னு நம்மள்ட்ட ஒப்படைச்சா அதை நாம அவங்கள்ட்ட திருப்பி ஒப்படைச்சிடணும் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தப்சீர் தபரியில இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்களா, அல்லாஹும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. நம்பிக்கை துரோகம் செய்யறது எவ்வளவு மோசமான செயல் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுறான். இந்த யூதர்கள் எவ்வளவு மோசடிக்காரர்களாகவும், பிற மக்களுடைய பொருட்களை சுரண்டி வாழக்கூடியவர்களாகவும், அதுல ஏழை வறியவர்களை ரொம்ப சுரண்டி உரிமையோட
போய் நீங்க எல்லாம் எங்களுடைய அடிமைகள், உங்களதெல்லாம் எடுத்தா யாரு கேட்பா, அப்படியே கேட்டாலும் நாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க எல்லாம் எங்களுடைய அடிமைகள் தானன்ட்டு சுப்ஹானல்லாஹ் அத்துமீறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹுடைய விஷயத்துல பொய் சொல்லக்கூடிய மக்களாகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை எல்லாம் ஏன் நமக்கு சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொன்னா, நாம அவர்களுக்கு மத்தியில அவர்களோட வாழக்கூடியவர்களா இருக்கோம். அப்போ நம்ம அதுல ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கறதுதான் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஓகே, அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல யூத மக்களுடைய கெட்ட நடத்தை, அவங்களுடைய கெட்ட எண்ணம், இறைவன் மேலேயே பொய் சொல்ல தயங்காத தன்மை, அப்படிங்க இந்த இதுகள் எல்லாம் பார்த்து முஸ்லிம்கள் முஃமின்கள் ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையா இந்த வசனத்தை சொல்றான். சொல்லிட்டு முஃமின்களே, இந்த தன்மைகள் இந்த பண்புகள் உங்ககிட்ட வந்துடக்கூடாது, நீங்க அப்படி நடந்துராதீங்க அப்படிங்கறதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. 76வது வசனத்துல, பலா அவ்வாறு அல்ல, இவங்க சொல்றாங்கல்ல, இந்த யூத மக்கள் சொல்றாங்கல்ல, நாங்க அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய மக்கள், நாங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹ் கேட்க மாட்டான், நாங்க அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்க வேண்டிய தேவை இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல, பலா அவ்வாறு அல்ல, இவங்க பொய் சொல்றாங்க. அவர்கள் ஏன் விசாரிக்கப்படக்கூடாது? இப்படி எல்லாம் அநியாயம் செஞ்சா அவங்களை விசாரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் விசாரிக்கப்படக்கூடாது? அடுத்தவங்க பொருளை நீங்க எடுத்து சாப்பிடுறதுல, அபகரிச்சுக்கிறதுல, மோசடி பண்றதுல, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய உங்களை ஏன் எல்லாம் விசாரிக்கப்பட மாட்டான், ஏன் விசாரிக்காம விடுவான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, அடுத்து ஏன் விசாரிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எவர்கள் தனது வாக்குறுதியை நிறைவேற்றி தீவினையிலிருந்து விலகி கொள்கிறாரோ அவரே அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர் ஆவார். ஏனெனில் தீவினையிலிருந்து விலகி கொள்பவனையே, தீவினையிலிருந்து விலகி கொள்பவர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா இந்த இடத்துல சொல்றான் பாருங்க. வேதக்காரர்களே, பாமர மக்கள் விஷயத்துல எங்களை குற்றம் சொல்லவே வழி இல்லேண்டா நீங்க சொல்றீங்க, உங்களுடைய வாதம் உண்மையானது கிடையாது. மாறாக உங்களில் ஒருவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனை அஞ்சினால், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டிலிருந்து நீங்க விலகி கொண்டால், இறுதி தூதருக்கும் இறை தூதர்களுடைய தலைவர்களுமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை, வழிபாட்டு முறைகளை நீங்க பின்பற்றி நடந்தால், இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் இறையச்சமுடையோரை அல்லாஹ் நேசிக்கின்றான். வேதக்காரர்களே, நீங்க இப்படி நடந்துகிட்டாதான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம். மற்ற மக்களே எந்த விடத்திலையும் மோசடி பண்ணிடக்கூடாது, அல்லாஹ்வை அஞ்சி வாழணும். அது மட்டும் இல்ல, இறை தூதர்களின் தலைவர் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றி நீங்க நடக்கணும். அப்பதான் நீங்க இறைவனின் நேசத்தை பெற முடியும் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்லி கொடுக்குறான் பாருங்க. உண்மையிலேயே இந்த வாக்குறுதியை காப்பாற்றுவோருக்கு அல்லாஹ் மனதார, அல்லாஹ்வை அஞ்சி மனதார நடக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுடைய அன்புக்கு தகுதியானவங்கன்னு இந்த 76வது வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. பாத்தீங்களா? அப்ப வாக்குறுதியை அளிக்கக்கூடியதுக்கு முன்னாடி அதனை பேணி காப்பாற்ற முடியுமான்னு ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறது அவசியம். நம்ம வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்ற முடியும்னு சொன்னா நம்ம வாக்குறுதியை கொடுக்கணும். நம்பினா அந்த அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா தான் அந்த வாக்குறுதியை கொடுக்கணும். இல்லாட்டி மௌனமா இருந்துடணும், அமைதியா இருந்துடணும். வாக்கு துரோகங்கிற அந்த குற்றம் அந்த நமக்கு வராம போயிரும். வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதுக்கு பின்னாடி எதையுமே நிறைவாற்றாம மாறு செய்யறதற்கே அது நயவஞ்சகத்தன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்படி நயவஞ்சகத்தன்மையோட நடந்துக்கிறது நாணயம் இல்லாத சமுதாயத்தை அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படிங்கிறத, அது மட்டும் இல்லாம சமுதாய மக்களும் அவர்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்டா அப்படி நம்பிக்கை தன்மையோட நடக்காதவர்கள் அவங்களுடைய அடையாளம் நயவஞ்சகத்தனம்னு சொல்றாங்க. இந்த நயவஞ்சகன் இருக்கிறானே, இந்த நயவஞ்சகனுக்கு 3 அடையாளங்கள் சொல்றாங்க. என்ன? பேசுனா பொய் பேசுவான், வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்வான், ஒரு பொருளை நம்பி அவன்கிட்ட ஒப்படைச்சா மோசம் செய்வான்,
அப்படிப்பட்டவன் நோன்பு வச்சாலும் தொழுதாலும் முஸ்லிம் என்று தன்னை காட்டிக்கிட்டாலும் சரியேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரிலையும் முஸ்லிம்லயும் பதியப்பட்ட ஒரு செய்தியா இருக்கு. அப்ப பாத்தீங்களா, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. நம்பிக்கை துரோகம் யார் செய்வா? முனாஃபிக்குகள் தான் செய்வாங்க, நயவஞ்சகர் தான் செய்வாங்க. நயவஞ்சகருடைய 3 தன்மை இது. அவங்க நோன்பு வச்சு தொழுது முஸ்லிம்னு சொல்லி பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அப்ப வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம சிந்திக்கிறது அவசியம். சிந்திச்சு நம்மளால அந்த வாக்குறுதியை காப்பாத்த முடியும்டா, நாம அந்த வாக்குறுதியை கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி மௌனமா அமைதியா இருந்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதத்தான் ஒருவர் அல்லாஹ்வை வணக்கத்திற்குரியவன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இறை தூதர்ண்டு மனதார ஈமான் கொண்டு நாவினால் இந்த வார்த்தையை சொன்ன ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளை, குறிப்பா தொழுகைய நிறைவேற்றக்கூடியவராகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு நடைமுறைகளையும் சொல்லையும் செயலையும் எடுத்து கடைபிடிக்கிறதுக்கு உறுதிமொழி வழங்கின ஒவ்வொருத்தரும் இதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. வாக்குறுதியின் பிரகாரம் அவர் நம்ம மேல விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றணுங்கிறதுல ரொம்ப உறுதியோட இருப்பாங்க. அப்படி இல்லைண்டா வாக்கு மாற்றம் செஞ்ச துரோகிகளோட லிஸ்ட்ல போயிருவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கும், அச்சம் இருக்கும். நம்ம மேல இருக்க அந்த கடமைகளை விளையாட்டா, கேலியா, லேசா நினைக்க மாட்டாங்க. அறிவின்மையின் காரணமா அறிவில்லாதவங்க தான் இப்படி எடுத்துக்கிடுவாங்களே தவிர, அறிவுள்ள மக்கள் இத ரொம்ப கவனமா எடுத்துக்கிடுவாங்க. இன்னொரு இடத்துல தொழுகையின்பால் அவர்களை அழைத்தால் அவர்கள் அதனை கேலியாகவும் விளையாட்டாகவும் அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள்ன்ற அறிவில்லாத கூட்டத்தினர்கிட்ட அல்லாஹ் சொல்றான் 5வது அத்தியாயத்துல 58வது வசனம். அப்ப யார் வாக்கு மாற்றம் செய்வா? யாரு தொழுகைக்கு அழைச்சா கேலியா விளையாட்டா எடுப்பா? அறிவில்லாத மக்கள். அப்போ அறிவுள்ள மக்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, இறுதி தூதரை நம்பி, அவரை மனதார ஈமான் கொண்டு அந்த விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நம்ம நடப்பேன்னு சொல்லி உறுதிமொழி நம்முடைய மனதாலும் நாவாலும் சொல்ல நாம என்னைக்குமே வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டோம், மோசடி செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்றா. யார் இப்படிப்பட்ட தீய செயல்கள்ல இருந்து விலகி கொள்றாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு உரியவர். பாத்தீங்களா? அப்ப ஒரு நாளும் நம்ம நேசத்திற்குரியவர்களா, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களா இருக்கணுமே தவிர வாக்குக்கு மாற்றமோ மோசடியோ செய்யக்கூடியவர்களா இருந்துடக்கூடாது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றா, இந்த தீவினிலிருந்து விலகி கொள்பவரையே அல்லாஹ் நேசிக்கின்றான். 2 தடவை திரும்ப திரும்ப சொல்றான். இப்படிப்பட்டவங்கதான் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவங்க. ஏண்டா இதெல்லாம் தீய செயல். இதெல்லாம் ரொம்ப வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யறது, மோசடி செய்யறது, அபகாரிக்கிறது, நம்பிக்கை துரோகம் செய்யறது மோசமான செயல். எந்த தீவினையிலிருந்து விலகிக் கொள்வரை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ நாம அல்லாஹுக்கு நேசத்துக்குரிய மக்களா நாம இருக்கணும்னு சொன்னா நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, நம்ம அநியாயம் செய்யக்கூடாது, மோசடிக்கு போகக்கூடாது, நயவஞ்சகத்தனத்தோட வாழக்கூடாது. யார் இப்படி வாழ்வா? அறிவில்லாத மக்கள் தான் இருப்பாங்கன்னு அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வை அஞ்சி நடந்தா எல்லா நல்ல நடத்தைகளும் அதுக்கு மூல காரணமா இருக்கும். அல்லாஹுடைய பயம் இருக்கும். யாருடைய இதயத்துல உறுதியா அல்லாஹுடைய அச்சம் இருக்கிறதோ அவர் வாக்கு மாற்றம் செய்யவே மாட்டார். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹுடைய அச்சம் இல்லாதவங்க இந்த மாதிரி நடந்துக்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, தன் மீது விதிக்கப்பட்ட கடமைகள்லயும் அவர் தவற மாட்டாரு. இப்படிப்பட்டவங்களைத்தான் அல்லாஹுடைய அன்பு இருக்கு. அல்லாஹ் இரக்கம் மாறாமல் அவங்களோட இருப்பான். இம்மையில மறுமையில 2 வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட மக்கள் தான் சிறந்து விளங்குவாங்க. இவர்களை சுட்டி காட்ட கூடிய விஷயத்துக்கு தான் அல்லாஹ் இந்த வசனத்தோட இறுதியில அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா தன்னை அஞ்சி நடக்கக்கூடியவர்களை நேசித்து அவர்களுக்கு கூலி வழங்கக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களை கேட்ட நாம நம்பிக்கை துரோகத்திலிருந்து விலகி பிற மக்களின் பொருள்களை அபகரிக்கிறதுல இருந்து பாதுகாப்பா இருந்து அல்லாஹ்வை நம்பி அல்லாஹுடைய தூதரை பின்பற்றக்கூடிய மக்களாகவும், இறைவனுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற்ற மக்களாகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும்.
இன்னொரு வசனத்தை இப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சூரத்துல் பக்கரால 195வது வசனம். அல்ல அந்த வசனத்துல என்ன சொல்றான்? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين. சுப்ஹானல்லாஹ். வசனத்தோட முடிவிலேயே அல்லாஹ் யார நேசிப்பான் அப்படிங்கறத அழகா நமக்கு தெரியுதா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல நமக்கு அழகா சொல்லி காட்டான். 195வது வசனம். அல்லாஹுடைய வழியில் செலவு செய்யுங்கள், மேலும் உங்களுடைய கைகளால் உங்களுக்கு அழிவை தேடிக் கொள்ளாதீர்கள், இஹ்சான் என்னும் வழிமுறையை கடைபிடிங்கள், நிச்சயமாக அல்லாஹ் முஹ்சீன்களை நல்லறம் செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். முஹ்சீன்களை அல்லாஹ் நேசிக்கிறானா. இத நம்ம கொஞ்சம் விளங்கிக்கணும்டா. இன்னும் கொஞ்சம் முதல் வசனத்தை நம்ம பார்ப்போம். என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அப்படின்னு சொன்னா, முதல் வசனத்துல போர் தடை செய்யப்பட்ட சங்கைக்குரிய மாதத்திற்கு சங்கைக்குரிய மாதம் தான் ஈடாகும். மேலும் அந்த சங்கைக்குரிய அனைத்திற்கும் அவற்றில் கண்ணியம் மீறப்பட்டால் சமமான அளவில் ஈடு செய்யப்படும். எனவே உங்களிடம் எவரேனும் வரம்பு மீறினால் அவர் எந்த அளவுக்கு உங்களிடம் வரம்பு மீறினாரோ அந்த அளவுக்கே நீங்களும் அவருக்கு பதிலடி கொடுங்க. ஆயினும் அல்லாஹுக்கு அஞ்சி வாழுங்க. வரம்புகளை முறிப்பதிலிருந்து விலகி இருப்பவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால சொல்றான், அல்லாஹுடைய வழியில் செலவு செய்யுங்கள், மேலும் உங்களுடைய கைகளை உங்க அழிவுக்கு தேடிக்கிறாதீங்க. நீங்க இஹ்சான் அப்படிங்கிற கூடிய வழிமுறையை கடைபிடிங்க, நன்மை செய்யக்கூடிய வழிமுறைய. நிச்சயமா அல்லாஹ் முஹ்சீன்களை, அந்த நன்மை செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்றோம். இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போகிறதுக்கு மதீனாவுக்கு போனாங்கல்ல, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. அப்ப அந்த புனித மாதத்துல துல்கதா மாதமா அது இருந்துச்சு. அப்ப இணைவிப்பாளர்கள் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் காபாவுக்கு செல்ல விடாம ஹுதைபியாங்கிற இடத்துல தடுத்து நிறுத்திட்டாங்கல்ல. அந்த இறுதி ஆண்டுல காபாவுக்குள்ள நுழைவதற்கு இறை மறுப்பாளர்கள் அவங்களுக்கு உடன்பாடு செய்து கொண்டாங்க. அவங்க அந்த ஆண்டு அங்க நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சுட்டாங்க. அப்போ ஒரு ஒப்பந்தம் நடக்குது, அதுதான் ஹுதைபியா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இவங்க பாருங்களேன் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்கஅதா மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்ரா வணக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக மக்காவுக்கு போகக்கூடிய நேரத்துல அங்க என்ன செய்யறாங்க, அந்த ஹுதைபியாங்கிற இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அங்க எதிரிகள் அவங்கள மக்காவுக்குள்ள நுழைய விடாம அவங்க என்ன செய்யறாங்க, தடுத்து நிறுத்தி ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. அதான் ஹுதைபியா உடன்படிக்கை. அதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு திரும்பிடணும் அப்படிங்கறதுதான் சில நிபந்தனைகளும் அதுல இருந்துச்சு. அந்த ஒப்பந்தத்திற்கு தான் நம்ம ஹுதைபியா உடன்படிக்கை என்று வரலாற்றுல சொல்றோம். இத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த ஆண்டு போய் மக்காவுக்குள்ள நுழையிடாம மதீனாவுக்கு திரும்பிட்டாங்க. இந்த ஒப்பந்த பிரகாரம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு துல்கஅதா மாதம் மக்காவை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களும் பிறப்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படின்னு அந்த நேரத்துல ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. என்னப்படியான சந்தேகம் அப்படின்னு சொன்னா, மக்காவாசிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த மக்காத்து எதிரிகள் ஒப்பந்தம் செஞ்சாலும் அத மீறக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த நிபந்தனைகளை மதிச்சு நடக்க மாட்டாங்க. மக்காவுக்குள்ள நம்ம உம்ரா செய்யறதுக்காக போகிற நேரத்துல அவங்க போர் தொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி போர் வந்தா நம்ம போறது துல்கஅதா ரஜபு துல்கஅதா அந்த அந்த மாசம் 4 மாசம் சங்கைக்குரிய மாசமா இருக்கு. அந்த மாசத்துல போர் தடுக்கப்பட்டு இருக்குது. அந்த நேரத்துல அவங்க நம்மள்ட்ட போர் செஞ்சா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அந்த நேரத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி, சங்கை மிக்க மாதத்துக்கு சங்கைமான மாதம்தான் அதுக்கு பதிலா இருக்கு.
அந்த சங்கை மிக்க 4 மாதங்கள்ல அவர்கள் மதிச்சு நடந்துகிட்டா நீங்களும் மதிச்சு நடந்துகிட்டு இருக்கங்க. அவற்றில போரிடக் கூடாதுங்கிற சட்டத்தை பொருட்படுத்தி அவர்கள் நடந்து கொண்டா நீங்களும் அதை பொருட்படுத்தி அதை மீறிடாதீங்க. ஆனா சங்கையானவர்களுக்கு பழிவாங்குதல் உண்டு. சங்கையான மாதத்தை மதிக்காம அவற்றில் அவங்க போரிட்டா நீங்களும் அஞ்ச வேண்டியதில்ல. நீங்களும் போர் செய்யுங்க. இது தடுக்கப்பட்ட மாசமா இருக்கே, இந்த நேரத்துல நம்மகிட்ட போர் செய்யறாங்களேன்னு அடி வாங்கிட்டுலாம் வராதீங்க. அவங்க எப்ப மீறிட்டாங்களோ அப்ப நீங்க அவங்களை எடுத்து போரிடுங்க. அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி, அவர்கள் உங்கள்ட்ட எந்த அளவுக்கு வரம்பு மீறி நடக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் வரம்பு மீறி நடக்கிறதுல உங்களுக்கு குத்தம் இல்ல. ஆனா அதே நேரத்துல அல்லாஹ்வை பயந்துக்கங்க. அக்கிரம் செய்பவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். அவன் பயபக்தியாளர்களுடன் தான் இருக்கிறாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்கிற கருத்துப்பட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குறான் அப்படிங்கிறத நம்ம முதல் வசனத்தை பார்க்கிறோம். அப்ப அதுக்கு பின்னாடிதான் இந்த அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. இந்த வசனத்தை சொல்லும் போது உங்கள் கரங்களால் உங்களுக்கு அழிவை தேடிக்கிறாதீங்க அப்படின்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். என்ன அப்படின்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த வசனத்துக்கு போர் துறப்பா இறக்கப்பட்ட வசனம் இல்ல, இறை வழியில செலவு செய்வது தொடர்பா அருளப்பட்ட வசனமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது அல்லாஹ்வின் வழியில செலவு செய்யாமல் உங்கள் கைகளை நீங்க இறுக்கி பிடிக்க கூடாது. அதனால் உங்களுடைய கையை நாசத்துல இடக்கூடாதுங்கிறதா இது கருத்து. உங்கள் கரங்களால் அழிவை தேடிக்கொள்ளாதீங்கிற இந்த தொடரானது கஞ்சத்தனம் செய்யாதீங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டக்கூடியதா இருக்குன்னு ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லா சொல்லி காட்டுறாங்க. நொமான் பின் பஷீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒருவர் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு எனக்கு பாவ மன்னிப்பே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இழந்து போய் சொல்றாரு. அத்தகையவர் தொடர்பாகவே இந்த தொடர் அல்லாஹ் இறக்குனா. இது ஷிமாக் பின் ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அறிவித்துள்ளாருங்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு நொமான் பின் பஷீர் ரலியல்லாஹு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருத்தரும் இந்த வசனங்கள் இறக்கப்பட்டதுக்கான விளக்கங்களை சொல்றாங்க. வேறு சிலர் சொல்றாங்க இந்த தொடர் ஒரு மனிதன் விஷயத்துல இறக்கப்பட்டுச்சு. அவர் பாவம் புரிஞ்சாரு, தனக்கு பாவ மன்னிப்பே கிடைக்காதுன்னு எண்ணி தனது கையால அழிவை தேடி கொண்டாரு. அதாவது மேலும் மேலும் பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு, செஞ்சு அழிவுக்கு ஆளானாரு. அவங்க விஷயத்துலதான் இந்த வசனம் இறங்குச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் வேறு சிலர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில படைப்பிரிவுகளை போருக்கு அனுப்பியிருந்தாங்க. அவர்களில் சிலர் தனது செலவுக்கு எதுவுமே இல்லாம வெறுங்கையோட புறப்பட்டாங்க. ஒன்று அவர்களின் பொருட்கள் வழிப்பறி செய்யப்பட்டு இருக்கலாம், அல்லது அவங்க வறியவர்களா இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மக்கள் மக்கள்கிட்ட சிறிதளவை கேட்டு பெறணும். எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்ல, நாங்க போருக்கு கிளம்புறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பெறணும். அடுத்தவரன் கேட்கறதுக்கு தயங்கி கொண்டு தம்முடைய கைகளை நாசத்தில் இடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இட்ட கட்டளை இந்த வசனம். அப்போ அது மட்டும் இல்லாம இங்க அழிவு என்பதை பசி, தாகம், ஓயாத நடைப்பயணம் ஆகியவற்றால் மக்கள் அழிவுக்குள்ளாவதை குறிக்கக்கூடியதா இருக்குதுங்கிறதையும் சொல்றாங்க. இந்த நிலை நேரக்கூடாதுங்கிறதுக்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களிடம் சிறிதளவை கேட்டு பெறுமாறு அவங்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்துறான். நீங்க உங்கள்ட்ட இல்ல ஒண்ணு உங்கள்ட்ட வழிப்பறியா போச்சு, இல்ல நீங்க இல்லாதவங்களா இருக்கீங்க, அப்ப நீங்க பிற மக்கள்கிட்ட கேளுங்க. கேட்டு அதுல இருந்து பசி தாகத்துல இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பொருள்களை வாங்கிட்டு நீங்க போருக்கு போங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு அறிவுறுத்துறோம். அதே நேரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில அல்லாஹ் தஆலா நன்மை செய்யுங்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்றான் அப்படிங்கிறதாகவும் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறாங்க. ஆக இந்த வசனம் எல்லா விதமான வழிபாடுகளுக்கும் அல்லாஹின் வழியில செலவு செய்யுமாறு கட்டளையிடுது. அது மட்டும் இல்ல, குறிப்பா எதிரிகளுடனான போருக்கு எதிரிகளை எதிர்கொள்வதற்கு வேண்டிய பலத்தை பெறுறதுக்கும் செல்வத்தை செலவழிக்குமாறு உத்தரவு இடக்கூடிய வசனமா இருக்கு. இவ்வாறு செலவழிக்க மறுத்து தொடர்ந்து அலட்சியமா இருப்பது அழிவை தேடித்தருங்கிறதையும் அறிவுறுத்தக்கூடியதா இருக்கு. அதனால இப்படிப்பட்ட நன்மைக்கு நீங்க செலவு செய்யுங்க, இறை வழிபாட்டுடைய படித்தரத்தை உணர்ந்துக்கங்க. இப்படி நன்மை செய்யக்கூடிய மக்களை
அல்லாஹ் நேசிக்க கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கிறதாவும் நமக்கு அழகான முறையில வலியுறுத்தப்படும். இன்னொரு கருத்தும் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவங்க சொல்றாங்க, சிலர் யுத்தங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து எதிரிகளோட போரிட்டோம். ஒரு தினம் எங்கள்கிட்ட சிலர் ரகசியமா கூடி ஒரு திட்டத்தை சொல்றாங்க. நம்முடைய பொருட்கள் எல்லாம் வீண் விரயம் செய்யப்பட்டு இருக்குது. இப்போதான் முஸ்லிம்கள்லாம் அதிகமாயிட்டாங்க. இனி நம்ம என்ன செய்யக்கூடாது, நடைபெறக்கூடிய போர்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கலந்துக்கிறாம இருந்துடலாம். அதான் இஸ்லாம் பரவிருச்சே, மக்கள்லாம் நிறைய வந்துட்டாங்களே, இப்படி இருக்கும்போது நம்மளும் ஏன் கலந்துக்கணும்? நீண்ட நாட்கள் வெளியிடங்கள்ல தங்க வேண்டிய சிரமம் இதுல இருந்து நமக்கு நீங்கும். யுத்தம் காரணமா விரயமாகக்கூடிய பொருள்களுக்கு பரிகாரமாகவும் இது அமையும். அதனால நம்ம என்ன செய்வோம், இனிமேல் நிறைய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கலந்துக்கட்டும், நம்ம கொஞ்சம் உஷாரா இருப்போம்ன்ற மாதிரி பேசிக்கிட்டோம். அந்த நேரத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குனா. இந்த செய்தி திருமிதியில, அபூதாவுதுல, நசையில பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாருங்க, ஒரு வசனத்துக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான். இவ்வாறு நீங்க திட்டமிடுறத உங்களை நீங்களே அழிவுல போட்டுக்கிற மாதிரியான ஒரு செய்தி. உங்கள் கரங்கள்லயே நீங்க அழிவுக்கு உள்ளாகிறாதீங்க. இஸ்லாத்தை பாதுகாப்பிற்காக அல்லாவின் பாதையில போரிடுவதற்கு பொருட்களை செலவு செய்யுங்க. தவறான எண்ணங்களுக்கும் வீணான சந்தேகங்களுக்கும் இடம் தராதீங்க. நன்மைகளை செய்யுங்க. நன்மையான எண்ணங்களை மனதுல கொள்ளுங்க. நன்மை செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்க கூடியவர்களா இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு அறிஞர்களும் அழகான அவங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் நமக்கு முன்வைக்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யக்கூடாது, நம்ம எந்த ஒண்ணுக்கும் சாக்கு போக்கு சொல்லி அல்லாஹுடைய வழியில செலவழிக்கிறது நம்மளையே நம்ம தடுத்துக்கிற கூடாது. பரவாயில்ல, நம்மள்ட்ட அல்லாஹுடைய பேரை சொல்லி கேக்குறாங்களா, அதுல போர் விஷயத்துக்கு கேக்குறாங்களா, ஒரு பள்ளி கட்டுறதுக்கு கேக்குறாங்களா, ஒரு பிள்ளை ஏழ்மையான பிள்ளைகள் படிக்க வைக்க முடியல, மருத்துவ செலவுக்கு இல்ல ஏதோ ஒண்ணுக்கு வறியவர்கள் இல்லாதவங்க அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி கேக்குறாங்களா, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம அல்லாஹ்வுக்காக கொடுப்போம். நம்ம நல்ல எண்ணங்கள் கொடுப்போம். இப்படிப்பட்ட நன்மை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களா இருக்கிறான். அதனால நம்ம நன்மை செய்யக்கூடிய மக்களா இருப்போம் அப்படிங்கறத சொல்றோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கைகளை நாசத்துல கொண்டு போகாதீங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு விளக்கம் சொல்றாங்க. தற்கொலை செய்யறது இருக்குல்ல, அது தகாத குற்றம். உங்களுடைய கரங்களாலேயே உங்களுக்கு நீங்க அழிவை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க அப்படிங்கிறது இந்த தற்கொலையை குறிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்றாங்க. வாழ்க்கையை வெறுத்து விட்டதா சொல்லி சாப்பிடாம இருக்கிறது, ரொம்ப தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறது, சுட்டுக்கிறது, வெட்டிக்கிறது, தூக்கு போடுறது, இது மாதிரியான ஒரு விஷயத்துல தன்னை மாய்த்துக்கிறது இருக்குதுல்ல, அது மகா பெரிய குற்றம். எவரொருவர் எந்த பொருளினால் எப்படி தற்கொலை செய்து கொண்டாரோ அந்த பொருள்ல தான் நரகத்துல அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனையே இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய கைகளாலேயே நமக்கு அநீதம் செஞ்சுக்கிற கூடாது, தற்கொலை செய்யக்கூடாது. இது இஸ்லாம் வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால உங்கள் கைகளை வீணில் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கக்கூடிய வசனத்துக்கு இந்த ஒரு விளக்கத்தையும் நமக்கு அறிஞர் பெருமக்கள் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவங்க பாதுகாத்து முஸ்லிம் சமுதாயத்துல அல்லாஹ்வை நம்பக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி வாழக்கூடிய, ஈமான் கொண்டு மறுமையை இலக்காக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த விஷயத்துல அல்லாஹ் பாதுகாப்பு அளிச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்து படைச்சிருக்கான், விரும்பி நம்மளை படைச்சிருக்கான், மஹப்பத்தோட படைச்சிருக்கான். அவனுடைய நேசத்திலிருந்து, அவனுடைய மகத்தான அந்த ரூஹ்ல இருந்து நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப நம்ம படைக்கப்பட்ட நோக்கத்தை விளங்கி அந்த இறைவனை ஈமான் கொண்டு, அந்த இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இறை வழிகாட்டுதலை இறை தூதர்கள் மூலமா கொடுத்திருக்கோம். அந்த இறை வழிகாட்டுதலை பின்பற்றி நம்ம மனப்போன போக்குல வாழாம அந்த அழகான முறையில ஈமான் கொண்டு இறை தூதர்களுடைய பொன்மொழிகளை ஏற்று அழகான வழிகாட்டுகள் வாழும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட தீமைகள்ல இருந்து, தற்கொலையில இருந்து, வீணான விஷயங்கள் நம்ம போறதுல இருந்து, மோசடியில இருந்து, நம்பிக்கை துரோகம் செய்வதிலிருந்து இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான். அது மட்டும் இல்லாம அவனுடைய அந்த அழகிய கட்டளைகளை ஏற்று வாழக்கூடிய நல்லடியார்களாக, அறிவாளிகளாக,
சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, அறிவற்றவர்கள் தான் கேலியும் கிண்டலுமா எடுத்துக்கிடுவாங்க இந்த மார்க்கத்தை. தொழுகைக்கு கூப்பிட்டா கேலி பண்ணுவாங்கன்றே. அந்த மாதிரி கேலி கிண்டல்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாத்து அறிவுள்ள மக்களாக, சிந்தனை உள்ள மக்களாக, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்து அவனை புகழக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களையும், எங்களுடைய குடும்பத்தார்களையும், எங்கள் உற்றார் உறவினர்களையும், எங்கள் நண்பர்களையும் யா அல்லாஹ் எல்லா விதமான தீமைகளில் இருந்து பாதுகாத்து யா அல்லாஹ் ஈமானில் உறுதி உள்ளவர்களாக ஆக்கி யா அல்லாஹ் புனிதமிக்க இந்த நன்னாளில் யா அல்லாஹ் அதிகப்படியான உன்னுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன, வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.